செஸ் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வெளியில வந்து உங்களெல்லாம் கட்டி பிடிச்சு ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க. அந்த வீடியோஸ் நிறைய பார்த்தோம். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த எமோஷனலான வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வெளியே வந்ததுக்கு நான் தான் டோர் கிட்ட நின்று தான் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கட்டிப்பிடிச்சவங்க, வேறு வழி இல்லை. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் எனக்கு எமோஷ்னலாக வந்து இந்த மேட்ச் ட்ரா மாதிரி போயிட்டு இருந்தது. சடனாக மாறினதுல ஒரு சடன் எக்ஸைட்மெண்ட், அதனால வந்து அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்படி அவன் வந்து he was very emotional அந்த டைம். அண்ட் ஸோ என்ன மட்டும் இல்லை, அவனோட கோச்சஸ் கயஸ்கிட்டையும் அதே மாதிரி தான் he just put his emotions out. பேடிக்கிட்டையும் அப்படி தான், அவரோட ஸ்பான்சர்ஸ்கிட்டையும் அங்கே இருந்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் வந்து he was letting out his emotions. It was really good moment for us as well. எல்லாருமே இப்போ பேசுறதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஆகணும்னு ஆசை நிறைய நீங்க பார்க்குற ஜேர்னி ஃபுல்லா நீங்க அப்படியே இந்த ஜேர்னி நீங்க எப்படி பார்க்குறீங்க? வேர்ல்ட் சாம்பியன் இது எவ்வளோ ஒரு கடினமான பாதையா இருக்கு? செஸ்ஸுனே கிடையாது, எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஷன் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா எதுவும் பண்ண முடியும். இவனுக்கும் செஸ்ஸுன்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். நாங்கள் வந்து ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் பார்ப்போம். இவனை வந்து நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வீட்டில் ஹாபி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் ட்ரை பண்ணிட்டோம். எங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எவ்ரி இயர் அந்த சம்மர் கேம்பில் நடக்கும். ஸோ அதில் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸில் எங்களுக்கு வசதி, எங்களோட ஒர்க்குக்கும் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் அந்த வசதிக்காக தான் செஸ்ஸில் போட்டுமே தவிர எதுவும் பிளான் பண்ணி பண்ணுறது. பட் ஒன்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டான். அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்க முடியும், சஜஸ்ட் டு அதர் பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுன்றத நம்ம ட்ரை பண்ணி அது பண்ணுவேன். நத்திங் ஸ்ட்ரிக்டாக இதுதான் ஒன்று ஒரு ஃபார்முலா கிடையாதுங்க சார். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று ஒன்று கிளிக் ஆகும். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இப்பயுமே டாப் பிளேயர்ஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தேர் பாலிசி இஸ் லைக் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு மாதம். இவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கேம்ஸ் தான் அவனுக்கு ப்ராக்டிஸு. ஆடி தான் அவன் ஆடுறதுல அவன் லாஸ் பண்ணதுலேருந்து கற்றுக்குவான், அவன் வின் பண்ணதுலேருந்து கற்றுக்குவான். ஸோ அவனோட ஸ்டைல் வந்து அவனுக்கு ரொம்ப நேரம் வீட்டில் நான் ஒரு மாதம் டோர்னமெண்ட் வைக்காமல் இருந்தேன்னா அவன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான். எனக்கு ஏன் டோர்னமெண்ட் ஆட விட மாட்டேங்குது. ஸோ அதனால் அவனோட விருப்பத்துக்கு தான் இது இப்படி தான் ஆடணும்னு கிடையாது. சில குழந்தைங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் 2வது டோர்னமெண்ட் போனாலே டயர்ட் ஆயிடுவாங்க. இவன் வரிசையாக 4 டோர்னமெண்ட் ஆடினா தான் அவன் வந்து இது ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம குழந்தைங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி